ஒரு குழந்தையினுடைய அழகான வாழ்விற்கான ஒரு அடித்தளத்தை இடுவதற்கு நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். அது ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டு வேண்டாம், அந்த பெண் அவளோட குழந்தைகளுக்கும் அதை கடத்தக்கூடிய டிரான்ஸ்ஜெனரேஷனல் டிரான்ஸ்மிஷன் என்று சொல்றது, அடுத்த சந்ததிக்கு போகக்கூடும். சில பிள்ளைகளை பார்க்கல மெலிஞ்சு போய் சத்து இல்லாமல் அப்படி இருக்கிற பிள்ளைகளும் இருக்கணும். சில பிள்ளைகளை இப்போ நாங்கள் பார்க்கல அதிகமாக சாப்பிட்ட மாதிரி கொஞ்சம் வயிறும் இருந்து ஒரு ஒபேசிட்டியான ஒரு தண்ணியை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. எங்களுடைய ஆக்களும் அந்த நெடுக பழகிட்டு நமக்கு யாரோ கொண்டாந்து தார உணவு பொதிய வைக்கிறதும் அந்த உணவு பொதி பெறுறன்னு சொன்னால் சரியான விருப்பம். அதை தாங்களா தேடி அல்லது தாங்களா உழைச்சி தாங்களா செய்கிறத விட புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தலைமுறை என்பது அடுத்த தலைமுறையோடு தங்களுடைய அடுத்த தலைமுறையை தொடர்படுத்த வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தோடு இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடுகிற தன்மைகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. காக்கா காட்டி திணிக்கிறது வாய்க்கில் திணிக்க அந்த பிள்ளைக்கு ஒரு சாப்பிட்ற உண்றது ஒரு பயங்கரமான ஒரு செயற்பாடாக வரப்போகுது. வணக்கம் உறவுகளே, இது அகலங்கும் நிகழ்ச்சி. சமகாலத்துக்கு தேவையான விடயங்களை நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அதிதிகளை அழைத்து வந்து அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் உரையாட போகிறோம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையிலே கல்வி மற்றும் மருத்துவம் சார்ந்திருக்கக்கூடிய இந்த துறைகள் வளர்ந்த நாடுகளுடைய சேவைகளுக்கு இணையாக காணப்படுகின்றன என்பது நாங்கள் அறிந்த விடயம். இலங்கை ஒரு வளர்ந்து வருகிற நாடாக இருக்கின்ற போதிலும் இங்கே இந்த விடயங்கள் ஒரு சுமூகமான தளத்திலே பயணப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஆனால் உலகளாவிய ரீதியிலே எழுந்த இந்த கோவிட் பெருந்தொற்று, அது மட்டுமன்றி அண்மையிலே நாங்கள் சந்தித்து கடந்த இந்த பொருளாதார சிக்கல்கள் சார்ந்திருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் இலங்கையிலே சிறுவர்களிடத்திலே மல்நியூட்ரிஷன் என்று அழைக்கப்படுகிற போசனை சத்துக்கள் குறைபாடு சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களிலே முக்கியமான தாக்கங்களை செலுத்தி இருக்கின்றன. மிக முக்கியமாக 1 தொடக்கம் 5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனைகள் இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இவை தொடர்பான விழிப்புணர்வுகளும் அவை தொடர்பான செயற்திட்டங்களும் முன்னெடுக்கப்படுவது அவசியமாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் அமுத சுரபி என்கிற திட்டத்தினூடாக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற ஒரு விடயம் தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் உரையாட போகிறோம். அழைத்து வந்திருக்கிறோம் யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய குழந்தை நல வைத்திய நிபுணராக கடமையாற்றுகின்ற பேராசிரியர் கீதாஞ்சலி சத்யதாஸ் அவர்கள். அவரை இந்த நிகழ்ச்சிக்காக வரவேற்க போகிறோம். வணக்கம். வணக்கம். உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக்கொண்டு இந்த அமுத சுரபி அழகான ஒரு பெயர், ஆனால் எனக்கு அட்சய பாத்திரம் என்பதுதான் ஞாபகத்துக்கு வருகிறது. ஏனென்றால் அட்சய பாத்திரம் எங்களுக்கு பரிச்சயமான ஒரு பெயர். இப்படி இருக்க இந்த அமுத சுரபி என்பது எப்படி உங்களுக்குள்ளே ஒரு சிந்தனையாக உருவெடுத்து உண்மையிலே இது என்ன விடயம்? எங்களை பொறுத்தவரையில் நீங்கள் கூறின மாதிரி அந்த COVID-19 பெருந்தொற்றுக்கு பிறகு எங்களோட பிரதேசத்தில் இந்த பொருளாதார சிக்கலும் நெருக்கடிகளும் நிறைய வந்தது. அதுண்ட தாக்கமாக எங்களோட குடும்பங்கள் எங்களோட பிள்ளைகள ஆரோக்கியம், முக்கியமாக அவர்களின் உணவு பிரச்சனைகள் சம்பந்தமான அந்த நிறை குறைதல், உயரம் குறைதல் போன்ற பல போஷாக்கின்மையால் வரக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் கண்டனாங்க. 2022 நாங்கள் மேற்கொண்ட ஆய்வுக்கும் 2023 மேற்கொண்ட ஆய்வுகளுக்கும் இடையே வித்தியாசத்தை பார்த்தா இது இரட்டிப்படைஞ்சிருக்குது. எங்களோட குழந்தைகள் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள நிறை குறைதல் மற்றும் இவர்களின் அந்த போஷாக்கின்மை என்ற தன்மை இரட்டிப்படைந்திருக்குது. அப்போ அதை வச்சுக்கொண்டு ஏதாவது நாங்கள் எங்களோட சமுதாயத்துக்கு செய்யணும் என்ற ஒரு நிர்பந்தத்தில் நாங்கள் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஒன்று வந்தது. அப்படி பார்த்து கொண்டு போய்க்கத்தான் நிறைய ஆய்வு கட்டுரைகள் அதுகள் வாசிக்க இந்தியா, பங்களாதேஷ் அப்படியான இடங்களில் என்ன மாதிரியான முயற்சிகள் செய்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருந்தது. அப்படி பார்க்கத்தான் அந்த சமுதாயத்தின் மூல உறுப்பினர்களாக இருக்கிற அந்த குடும்ப அங்கத்தவர்களை பாவித்தே இந்த
இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேணும் என்றதுதான் எங்களோட முடிவாக வந்தது. அப்போ அவர்களோட பழக்க வழக்கங்கள், அவர்களோட செயற்பாடுகள், அவர்களுக்குரிய சில முக்கியமான தேவைகள் என்பனவற்றை பூர்த்தி செய்ய வேண்டும். பூர்த்தி செய்தால் இந்த பிரச்சனைகள் பிற்காலத்தில் வராதுன்ற ஒரு நினைப்பு தான் வந்தது. அப்படி பார்த்து கொண்டு போகத்தான் எங்களுக்கு இந்த குறையாத ஒரு குறைவு இல்லாத ஒரு நிறைவாக இருக்க வேணும் என்ற ஒரு கோட்பாடை பார்த்து தேடிக்கொண்டு போய்க்கத்தான் இந்த அமுத சுரபி என்ற பேருங்களுக்கு தோன்றினது. அப்போ அதே இந்த ப்ரொஜெக்டுக்கும் நாங்கள் பேரை போட்டிருக்கிறீங்க. நான் நினைக்கிறேன், நான் ஆரம்பத்தில் உங்களை அறிமுகப்படுத்த வைத்தியர் என்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் அதற்கு மேலாக ஒரு பேராசிரியரும் கூட. அப்படி இருக்கு உங்களுக்கு மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற அனுபவம், அதே நேரத்திலே நீங்கள் நோயாளர்கள், அதாவது குழந்தைகள், மிக முக்கியமாக குழந்தை நல வைத்திய நிபுணராக இருக்கிற போது குழந்தைகளோடு ஊடாடுகிற அந்த தன்மை என்பது உங்களிடத்தில் அதிகமாக இருக்கும். ஆகவே அவர்களுடைய அந்த உண்மையான நிலவரம், கள நிலவரத்தை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் தான் இந்த பயணம் ஆரம்பித்திருக்கிறதுன்னு நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இப்படி இருக்க, இப்படி ஒரு திட்டத்தை ஆரம்பிக்க போது பொதுவாக ஒரு திட்டத்தை ஆரம்பிப்பதாக இருந்தால் நிறைய விஷயங்களை நாங்கள் யோசிக்கணும். அதில் மிக முக்கியமான நிதி மூலதனம் என்பது அங்கு மிக பிரதானமாக இருக்கும். எப்படி நீங்கள் இந்த நிதி மூலதனத்தை இட்டுக் கொண்டீர்கள்? எப்படி ஆரம்ப அந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கொஞ்சம் பகிர்ந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆரம்ப நிகழ்ச்சிகள் என்று சொல்லிக்க எங்களுக்கு எப்பயும் ஒன்று துவங்கிக்க எங்களோட சமுதாயத்தில் நிறைய எதிர்ப்புகள், சவால்கள் தான் வரும். இப்போ முதலாவதாயே போய் எங்களுக்கு ஃபண்டிங் தாங்கோ, நாங்கள் கற்பனையில் இருக்கிறோம்னு சொன்னால் ஒரு வெறும் எங்களுக்கு மூலதனம் தர மாட்டினோம். இப்போ நாங்கள் யோசிச்சோம், ஒரு ஃபீசிபிலிட்டி ஒர்க் மாதிரி கொஞ்சம் செய்து காட்டுவோம். செய்து காட்டினா அதில் இருந்து எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய நாங்கள் செய்து காட்டேக்க, அது ஒரு செய்து காட்டுறோம் என்ற ஒரு சொல்லேக்க எங்களுக்கு அதில் ஒரு மூலதனம் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்றது தான் எங்களோட நோக்கம். இப்போ இந்த முதல் செய்த வேலை திட்டங்கள் எல்லாம் எங்களோட சொந்த பணத்தில் தான் நாங்கள் செய்யக்கூடியதாக இருந்தது. அதை விட நாங்கள் ஒன்று விளங்க வேணும், இந்த ப்ரொஜெக்டில் நாங்கள் பாவிக்கிற ஆட்கள் வந்து ஏற்கனவே சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற ஆட்களுக்கு ஒரு கொஞ்சமான ஒரு ட்ரைனிங்கும் அவைக்கு ஒரு படிப்பித்தலையும் கொடுத்து தான் நிறைய பாவிக்கிறோம். மற்றபடியே எங்களுக்கு கணக்க மூலதனம் ஆரம்பத்தில் தேவைப்படவே இல்லை. சரி, உங்கள்கிட்ட இருந்த உங்களுடைய சுய மூலதனத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் தொடங்குகிறேன். ஏனென்றால் நான் இந்த கேள்வியை கேட்டேன் என்றால் அதுதான் மிக பிரதானம். நாங்கள் ஒரு விதியிலே செல்வதாக இருந்தால் கூட என்ன மூலம் என்பதை நாங்கள் தேடிக்கொள்ளுகிறோம். இப்படி இருக்க நீங்கள் உங்களை நம்பி அந்த திட்டத்தை நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள். சரி, உண்மையில் பொதுவாக நாங்கள் பார்க்கல இந்த மால் நியூட்ரிஷன், அதாவது போஷணை குறைபாடு என்று சொல்லி சொன்னால் சத்து குறைபாடு என்று இலகுவாக நாங்கள் சொல்லுவோம். இதில் வந்து பல்வேறு வகைகள் இருக்குதுன்னு சொல்லி நான் கொஞ்சம் தேடி பார்த்தேன். அதே நேரத்தில் சில பிள்ளைகளை பார்க்கல மெலிஞ்சு போய் சத்து இல்லாமல் அப்படி இருக்கிற பிள்ளைகளும் இருக்கணும். சில பிள்ளைகளை இப்போ நாங்கள் பார்க்கல அதிகமாக சாப்பிட்ட மாதிரி கொஞ்சம் வயிறும் இருந்து ஒரு ஒபேசிட்டியான ஒரு தன்மையை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதையும் நாங்கள் மால் நியூட்ரிஷன் எடுத்துக்கொள்ளலாமா? இதற்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இதை வந்து நீங்கள் எப்படி இந்த சமூகத்தோட கொண்டு உங்களுடைய திட்டத்தின் மூலமாக நினைக்கிறீங்க? மெல் நியூட்ரிஷன் என்று சொல்லிக்க மெல்ன்றது குறைபாடாகவும் இருக்கலாம், கூடினதாகவும் இருக்கலாம். நாங்கள் குறைபாடுன்னு சொல்லிக்கத்தான் அந்த நிறை குறைவு, மற்றது குள்ளமாக வாரது, உயரம் குறைதல் போன்றதை வரும். கூடுதலாக உணவு உண்ணும் பொழுது மெட்ட பக்கத்துக்கு போவினோம். அதுதான் அந்த ஒபிசிட்டி, ஓவர் வெயிட் அண்டு உடற்பெருமன் அதிகரித்த பிள்ளைகள். இப்போ இதில் முக்கியமான ஒன்று நாங்கள் விளங்க வேணும் என்னென்னா, இந்த உயரம் குறைதல்ன்றது வந்து நீண்ட காலமாக போஷாக்கின்மையால் வார ஒரு பிரச்சனை. இந்த உயரம் குன்றினாக்கள் பிற்காலத்தில் வயது வந்தவர்களாக வரும்போது அவர்களுக்கு உடற்பருமன் அதிகரிக்கலாம். அதே நேரம் அவர்களுக்கு அந்த தொற்றா நோய்கள் அதுகளும் அதிகரிக்க பாயும். அப்போ டயபிட்டிஸ், ப்ரெஷர், ஹார்ட் டிசீஸ் அப்படியானதுகள் இந்த ஒபிசிட்டி, ஓவர் வெயிட்டால் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ அதால் தான் நாங்கள் இப்போவே எங்களோட பிள்ளைகளை சரியான முறையில் அந்த போஷாக்கின்மைன்றதை சரியாக எடுத்தோம்னு சொன்னால் பிற்காலத்தில் இந்த பிள்ளைகளால் வரக்கூடிய அந்த தீய விளைவுகள் வந்து குறைக்கலாம். இன்னொரு விஷயம் விளங்க வேணும் என்னென்னா, இந்த பிள்ளைகளின் போஷாக்கின்மை இப்போ 5 வயதுக்குட்பட்டதாக இருந்தாலும் அவர்கள் வளரும் போது அவர்களுக்கு ஒபிசிட்டி அல்லது இந்த தொற்றா நோய்கள் ஏற்படுறதுகளும்
அது ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டதுன்னா அந்த பெண் அவளோட குழந்தைகளுக்கும் அதை கடத்தக்கூடிய டிரான்ஸ்ஜெனரேஷனல் டிரான்ஸ்மிஷன் என்று சொல்றது அடுத்த சந்ததிக்கு போகக்கூடும். இப்போ அதால தான் நாங்கள் இப்போவே அக்கிரமான முயற்சிகள் எடுத்து இதை தடுத்து அல்லது இதை இன்னும் பிரச்சனையாக போகாமல் வழி நடத்தினால்தான் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கும் இது நல்லாக இருக்கும், கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நீங்கள் இதை சொல்லிக்கல எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நீங்கள் இந்த அமுத சுரபி என்கிற இந்த திட்டத்தினூடாக சமூகத்தை நோக்கி பயணப்படுறீங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அழகு, அங்கே இருக்கக்கூடிய குடும்பத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளுகிறீர்கள், குடும்ப அங்கத்தவர்களை தொடர்பு கொள்ளுகிறீர்கள். இப்படிலாம் தொடர்பு கொள்ளுகிற போது எப்படி இந்த திட்டத்தை அவர்களிடத்திலே கொண்டு சேர்க்கிறீர்கள்? என்ன மாதிரி ட்ரைனிங்ஸ் எதுவும் கொடுக்குறீங்களா அல்லது வேறு ஏதாவது செயற்பாடுகளில் ஈடுபடுறீங்களா? என்ன மாதிரி இந்த விஷயங்கள் போகுது? இப்போ நான் உங்களுக்கு என்ன செய்யறோம்ன்றதை ஒரு விளங்கப்படுத்துறேன். இப்போ இதுல ஒரு நிபுணர் குழு ஒன்று இருக்குது. நிபுணர் குழுவில் குழந்தை வைத்திய நிபுணராக நானும், போஷாக்கு சம்பந்தமான ஒரு நிபுணரும், சமூக நல நிபுணரும் 3 பேர் சேர்ந்து தான் இது நாங்கள் திட்டத்தை வகுத்தினாங்க. இப்போ இந்த நிபுணர் குழு ஒரு செயற்பாட்டு குழு ஒரு கொஞ்சம் பேரை எடுத்து எங்களுக்கு ஏற்ற ஆக்கள், எங்களோட வேலை செய்யக்கூடிய ஆக்கள், வாலண்டியர்ஸாக வந்த ஆக்கள்னு ஒரு குழுவை எடுத்து அவைக்கு முதல் பயிற்றுவிச்ச நாங்கள். அப்போ இன்னத்தை நீங்கள் அங்கே கொண்டே அந்த குடும்பங்களுக்கு சொல்ல போறீங்களன்னு. இப்போ இந்த பயிற்றுவிப்பாளர்கள் தான் பிறகு அந்த பெற்றோருண்ட அம்மா மேரண்ட குடும்பத்திலே அந்த அழகாக இருக்கிற அந்த குடும்ப நல ஆக்களை பயிற்றுவிக்கிறது. இப்போ இந்த பயிற்றுவிப்பு என்று சொல்லிக்க இது ஒரு 8 கிழமைக்கு நாங்கள் இந்த ட்ரைனிங்ன்றது இந்த பயிற்சியை கொடுக்குறோம். இந்த பயிற்சியில் பல அங்கங்கள், பல மாடியூல்ஸ்ன்னு சொல்கிறது அதுகள் இருக்குது. அதில் ஒன்று முக்கியமாக ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள், என்ன மாதிரி அந்த ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் இருக்குது என்பதை என்னென்னு நீங்கள் அதை ஊகிக்கலாம். பிள்ளைன வளர்ச்சி பதிவேடுல என்னென்ன மாற்றங்கள் வந்தால் நீங்கள் உடனடியாக வைத்தியரோ அல்லது உங்களோட பப்ளிக் ஹெல்த் மிட்வைஃப்னு சொல்லவரோ அணுக வேண்டும். அது ஒரு மாடியூல்னு சொல்லுவோம். அதை விட இந்த இரும்பச்சத்து குறைபாடுகள் வரலாம், அப்படியான பிரச்சனைகளை பற்றி ஒரு அறிவூட்டல் செய்யும். இந்த அறிவூட்டலை விட அதுக்கேற்ற மாதிரி எங்களோட குடும்பங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக எங்களோட மக்களிடையே இந்த பேக்கரி சாமான்கள், பொரித்த சாமான்கள் சாப்பிட சரியான விருப்பம் இருக்கு. அது ஒரு பழக்க வழக்கம். அந்த பழக்க வழக்கத்தை மாத்துறதுக்கு நாங்கள் அவர்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள்ல சமையல் முறைகள், சமையல் கட்டல்கள் கொஞ்சத்தை சொல்லி கொடுக்குறோம். இப்போ இதில் இந்த ரெசிப்பிகள் இந்த ரெசிபின்னு சொல்றதே இந்த நாங்கள் சமைப்பதற்கான அந்த எப்படி செய்யறோம் சொல்ற அந்த ரெசிப்பிகள் நாங்கள் ஒரு 6 ரெசிபி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அது என்னன்னு கண்டுபிடிச்சான்னு சொன்னா, அந்த எங்களோட பகுதியில கிடைக்கப்படுகின்ற விலை குறைந்த ஆரோக்கியமான குறைந்த நேரத்துல சமைக்கக்கூடிய மாதிரியான அந்த 6 ரெசிபி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அந்த 6 ரெசிப்பியும் இந்த அம்மா மேருக்கு கலினரி ஒர்க் ஷாப்ஸ்ன்னு சொல்கிறது அதுகளுக்கு கூடாக அந்த பயிற்றுவித்தல் செய்யும். ஒன்று அந்த உணவை பற்றி சொல்லி கொடுக்குறோம், சமைப்பதை பற்றி சொல்லி கொடுக்குறோம். மற்றது வேண்ட முக்கியமான இன்னொரு நோக்கம் இந்த ஆரோக்கியமற்ற அந்த உணவு பழக்க வழக்கங்களால் தொற்று நோய்களையும் அதே ஒரு தொற்று நோய்கள் வந்தாலும் இந்த போஷாக்கின்மை இன்னும் கூடுதலாக வரும். இப்போ தொற்று நோய்களே என்னென்னு தடுக்கிறது என்றதையும் குடும்பத்தில் அந்த வீட்டு சூழலை எப்படி துப்புரவாக வச்சிருக்க வேண்டும், வீட்டை எப்படி துப்புரவாக வைத்திருக்க வேண்டும், என்ன மாதிரி நீங்கள் கை கழுவ வேண்டும், பல் துளக்க வேண்டும், குளிக்க வேண்டும், சுகாதார பழக்க வழக்கம் அதுகளையும் நாளாந்த செயற்பாடுகளையும் அவைக்கு சொல்லி கொடுக்குறோம். இதை விட எங்களில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. எங்களுக்கு வார வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செலவு செய்கிறே இல்லை. இந்த உணவுக்கண்டு நாங்கள் பட்ஜெட் பண்ணுறே இல்லை. நாங்கள் சிலவளை தேவையற்ற செலவுகளை செய்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி உணவுக்கு செலவழிக்கிறேன். இப்போ அந்த பட்ஜெட்டிங் எல்லாம் ஃபினான்சிங்ன்றதையும் அந்த குடும்ப அங்கத்தவர்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். இதை விட அவைக்கு சில வேளை பிரச்சனைகள் ஏற்படலாம், குடும்பங்களுக்கு இடையே சர்ச்சைகள் வரலாம், சாராய பிரச்சனைகள் இருக்கலாம், அப்பா மேல
மற்றது பேரண்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் இருக்குது. அப்படியான சில நுணுக்கமான சில செயற்பாடுகளும் அவைக்கு சொல்லி கொடுக்கலாம். இப்போ இவ்வளவு இந்த விடயங்களை நான் கேட்டுக்கொண்டிருக்கல சில நேர்காணல்களை மேற்கொள்ளைகளை சில அனுபவங்கள் வாய்க்கிறது வளமை. முந்தி எங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாம் இப்படியான பழக்க வழக்கங்களை வீடுகளில் அன்றாடம் பழகின ஒரு தன்மையை நாங்கள் பார்த்துருக்கோம். உதாரணமாக ஒரு உணவு சமைப்பதற்கு முன்பாக உணவை சேமித்து வைக்கிற அந்த பழக்கம் இருக்கும், பிடியரிசி ஒன்று சேர்த்து வைக்கிற அந்த பழக்கம் இருக்கும். இப்படியெல்லாம் அந்த நீங்கள் சொல்கிற அந்த பட்ஜெட்ன்றது இயல்பாகவே எங்களுடைய மூதாதையர்களிடம் இருந்த ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் குறிப்பிட்டதை போல் நாங்கள் அதில் இருந்து நவீனம் என்ற போர்வையிலே எங்கள்கிட்ட இருந்த நல்ல விஷயங்களை விட்டுட்டு நாங்கள் வேறு எங்கே ஒரு இடத்துல போய் நின்று கொண்டு அந்த விடயங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. சரியாக சொன்னேன். நான் துஜீபன் சிந்தியா கம்யூனிட்டி ஹெல்த் கேர் ஒர்க்கராக இப்போ நான் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். எங்களோட நோக்கம் அதாவது நாங்கள் டாக்டர் கீதாஞ்சலி மேடம் மூலமாக அடியாலையில் அமுத சுரப்பியில் ஒரு ப்ராஜெக்ட் செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த அமுத சுரப்பி என்றது அள்ள குறையாதது. அதாவது எங்கட நோக்கம் நிற குறைஞ்ச பிள்ளையில அதிகரிக்கிறதா எங்கட நோக்கம். அவைண்ட வெயிட்டை அதிகரிக்கணும். அப்ப அதுக்காண்டி என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று டாக்டர் கீதாஞ்சலி மேடம் எங்கள் மூலம் அந்த அடியாலை என்ற கிராமத்துல நாங்கள் நிற குறைஞ்ச பிள்ளையில தேர்ந்தெடுத்து அவையெல்லாம் அதிகரிக்கிறதா எங்கட நோக்கத்துக்காண்டி முதல் கட்டமாக நாங்க என்ன செய்தாங்கன்னா அடியாலை மிட்வைஃபோட வேலை செய்தாங்க. வேலை செய்யக்க அங்கத்திய மக்களோட என்னோட நல்ல பொண்டு இருந்தது. நல்ல பொண்டு இருக்கிறபடியா நாங்க அடியாலையில இந்த அமுத சுரப்பி ஸ்டார்ட் பண்ணினபடியா எங்களுக்கு நிறவுறஞ்ச பிள்ளைகள் லிஸ்ட் வருமென்றபடியா நான் மிட்வைஃப் கிட்ட கேட்டு எடுத்தேன். மிட்வைஃப்ல கேட்டு எடுக்க மிட்வைஃப் நிறவுறஞ்ச பிள்ளைகள இது எங்களுக்கு 35 பேர்ட்ட தந்தவா. சரியண்டவா தந்ததுக்கு பிறகு எனக்கு அங்க நான் ஒரு கொஞ்சம் மாதமா வேலை செய்தபடி எனக்கு அங்கத்திய ஏரியாக்கள் தெரியும். கொஞ்சம் தெரியாத இடங்களை அங்கத்திய மிட்வைஃப் எங்களுக்கு கொண்டே காட்டைக்க அங்கத்திய அம்மா மேருக்கு நாங்கள் போய் சொன்னாங்க, அம்மா நாங்கள் இங்கே ஜாழ்ப்பாணம் மருத்துவப்படத்திலிருந்து வாரம், நாங்கள் உங்களோட பிள்ளையோட உடல் ஆரோக்கியத்தையும் அவன் சுகாதாரம் அவன் சுற்றுச்சூழல் எப்படி இருக்குன்னு பார்க்கறத எங்களோட நோக்கம். அப்போ அதுக்காண்டி நாங்கள் ஒரு 4 நாள் உங்களையே எங்களோட ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு மிட்வைஃப் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு அவளுக்கான என்னென்ன செய்யலாம், அவளுக்கு எப்படியான சாப்பாடு கொடுக்கலாம், என்னென்ன ஒரு உணவுல எவ்வளவு ஊட்டச்சத்து இருக்கணும் ஒரு சின்ன 4 நாள் வகுப்பு நாங்கள் உங்களுக்கு சொல்லி தரணுமா, நீங்க வாரீங்களான்னு நாங்கள் கேட்டு அம்மா மேட்ட சம்மதத்தோட அவளுக்கு ஒரு 4 நாள் வகுப்பு நாங்கள் அடியால மிட்வைஃப் ஆஃபீஸில் வச்சுனாங்க. அங்க நாங்க அவளுக்கு வச்சது நோக்கம் அம்மா மேருக்கு அதாவது இந்த அடியாலை என்றது ஒரு கிராமம். அந்த கிராமத்துல எல்லாருக்குமே பெருசா படிச்சிருக்காயினம். அப்ப அவளுக்கு ஊட்டச்சத்துன்னா என்னன்னு தெரியாது. ஒரு உணவுல எவ்வளவு ஊட்டச்சத்து இருக்கும்ன்றது அவளுக்கு தெரியாது. அப்ப அவளுக்கு நாங்க சொல்லி கொடுத்தாங்க ஒரு உணவுல என்னென்ன ஊட்டச்சத்து இருக்கணும், பிள்ளைகளுக்கு எப்படி என்ன சாப்பாடு கொடுக்கணும், ஒரு பிள்ளைக்கு நாங்க சாப்பாடு கொடுக்கணும் என்றா மனம் நிறம் சுவை இவ்வளவுமே இருக்கணும்னு சொல்லி ஒரு 4 நாள் வகுப்புல ஒரு முக்கியமான விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. தாய்ப்பால் எவ்வளவு வயசு மட்டும் கொடுக்கணும், கடை உணவு வாங்குறதால எவ்வளவு பிரச்சனை வருது, அந்த கடை உணவு வாங்குறதை விட நாங்கள் வீட்டுல செய்யறதால எவ்வளவு ஒப்பிட்டு அவைய விலை மதிப்பீட்டு எல்லாம் ஒப்பிட்டு செய்து இப்படி ஒரு 4 நாள் வகுப்புன்னு செய்து அவைகளுக்கு ஒரு 6 அதாவது உடனடியா இலகுவான முறையில குறைந்த செலவுல செய்யக்கூடிய நான் ஒரு 6 உணவு சொல்லி கொடுத்தாங்க. அது நாங்களே பொருட்களை கொண்டு நாங்களே அவை மூலம் செய்து காட்டு அந்த 6 உணவும் அவைகளுக்கு ஓகே இலகுவா செல்லக்கூடியது, ஈஸியாகவும் செய்யக்கூடிய குறைந்த விலையில செய்யக்கூடிய உணவுமா இருந்து 4 நாள் வகுப்பு எங்களுக்கு சக்சஸா முடிஞ்சது. 4 நாள் வகுப்பும் சக்சஸா முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் அதோட அவையில விடையில நாங்கள் அதை விட்டா அவை அதை மறந்துடுறோம். அப்ப நாங்கள் அவையில தொடர்ந்து கண்காணிக்கணும். தொடர்ந்து கண்காணிக்கணும்ன்றதுக்காண்டி நாங்கள் அந்த எங்க 35 பார்ட்டிசிபென்ட் வீட்டை ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு ஒரு 5 வீடு நாளைக்கு ஒரு 5 வீடு நான் ஒவ்வொரு நாளுமே அந்த பார்ட்டிசிபென்ட் வீட்டை போய் கதைச்சு அவங்க உணவு பழக்க வழக்கம் சுகாதாரம் சுற்றாடல் எப்படி இருக்குன்னு பார்த்து அவைகளுக்கு இப்படி இருந்தா என்ன பிரச்சனை வரும், இப்படி இருந்தா என்ன பிரச்சனை, இது என்ன இப்படி இருந்தா உதாரணத்துக்கு ஒரு வீட்டை நாங்க போறோம்டா அந்த வீடு குப்பையா இருந்தா நாங்க குப்பையா இருக்குன்னு சொல்லவே மாட்டோம். அம்மா உங்களோட வீடு நல்லா இருக்குது, ஆனா இதை கொஞ்சம் இப்படி செய்தா நல்லா இருக்குமென்னு சொல்லிட்டு அவன் அம்மா ஓமுல்ல ஓகே நாங்க அடுத்த மாதிரி இப்படி செய்து வைக்கிறோம். என் அம்மாவை சந்தோஷப்படுத்துற மாதிரி சொல்லி நாங்க அவக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறோம். நாங்கள் அப்ப வீட்டு அங்க நாங்க கிளாஸ்ல சொல்லி கொடுத்ததையும் வீட்டுலையும் நாங்க ஒவ்வொரு நாளுமே போய் சொல்றபடியா எங்க அம்மா மேருக்கு ஓகே எப்படியா ஊட்டச்சத்து கொடுக்கணும்னு விளங்கி எல்லாமே இப்ப சக்சஸ் ஆகி வந்துருக்குது. இப்ப நாங்கள் இப்ப முதல் ஒரு பிள்ளைய முதல் நெருக்கியக்க பிள்ளை அண்டை வயிற்றுல இருந்தது.
நாங்கள் அதுக்கு பிறகு சக்ஸஸ் ஆகி வந்து இப்போ 6 month அதில் நிறுக்க பிள்ளையோட வெயிட்டும் வந்து கூடி இருக்குது, அதனோட சுகாதாரம் வந்து மாறி இருக்குது, அதுமாதிரி சுற்றுச்சூழல் வந்து பார்க்கவே ஒரு அழகா இருக்குது. அது மட்டுமல்ல இல்லாத ஸ்கூல் போகாத பிள்ளைகள் வந்து பாடசாலைக்கு போற அளவுக்கு நாங்கள் அதில் கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் மிக முக்கியமான விடயம், இப்படியான இந்த நீங்கள் சொன்னது மாதிரி இந்த ட்ரைனிங்ஸாக இருக்கட்டும், அதாவது பயிற்சிகளாக இருக்கட்டும், அல்லது அவர்களுக்கு பழக்குகிற விடயங்களாக இருக்கட்டும், இப்படியான விஷயங்களையும் செய்யலாம். நீங்கள் வந்து ஒரு வைத்தியசாலை, ஒரு பேராசிரியர் அல்லது ஒரு வைத்தியர் என்கிற ஒரு நிலையில இருந்து சமூகத்தோடு ஒன்றி பயணப்படுகிற ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுங்க. அதுதான் ஒரு சமூக நிறுவனத்தினுடைய கடமையும் கூட. என்றால் சமூக நிறுவனம் என்று நாங்கள் பார்க்கிறது முன்னர் ஆலயங்கள் எல்லாம் இப்படியான சேவைகளை செய்து வந்தன. ஆனால் இன்றைக்கு ஆலயங்கள் வேறொரு தளத்தில் நின்று இயங்கிக் கொண்டிருக்கின்றன. வைத்தியசாலையும் ஒரு சமூக நிறுவனம் தான். ஆகவே நீங்கள் அப்படி சமூகத்தோடு இணைந்து இருக்கிறீர்கள். இப்படி நீங்கள் சமூகத்தோடு பயணப்படுகிற போது, உதாரணமாக நீங்க சொன்னீங்க, நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் அணுகி அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் தொடக்கம் ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் மாற்றுவதற்கு முயற்சிக்கிறோம், நல்ல விடயங்களாக உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறோம் என்று. இப்படி நீங்கள் குடும்பங்களை அணுகுகிற போது அங்கே இருக்கக்கூடிய அந்த பயனாளிகளுடைய அவர்களுடைய அந்த ரியாக்ஷன், அவர்களுடைய அந்த உங்களை ஏற்றுக்கொள்கிற அந்த நிலைமை வந்து எப்படி இருக்கு, அவர்களுடைய அந்த உணர்வு எப்படி இருக்கிறது? நல்ல ஒரு பாயிண்ட் நீங்க கேட்ட நீங்கள் என்னென்னா, எங்களுக்கும் இது ஒரு பயம் இருந்தது. சொல்லேக்க ஸ்டார்ட் பண்ணேக்க சரியான பயம் ஒன்று இருந்தது, எங்களை ஏற்றுக்கொள்வினமாண்டு. அப்ப நாங்கள் அதுக்காகத்தான் அந்த வில்லேஜோ அந்த பப்ளிக் ஹெல்த் மிட்வைஃப் ஏரியான்னு சொல்றது, அந்த இடத்துல இருந்து வாலண்டியர்ஸாக வார ஆக்களைத்தான் இதுக்குள்ள அந்த பயிற்றுவிப்பாளர்களாக பாவிக்கிறோம். அப்படி பயிற்றுவிப்பாளர்களாக பாவிக்க அவைக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், ஒரு பக்கத்து வீட்டு ஆளோ இல்லாட்டி அவைண்ட சொந்தக்கார ஆளோ மேபி அவையாயோ யாரோ ஒரு ஆளுண்டபடியா அவை சொல்லேக்க எங்களுக்கு அது ஒரு ஈஸியாக இருக்கும். அப்படி இருக்க சில இடங்கள்ல எங்களுக்கு பிரச்சனை வராது, இவ யார் எனக்கு சொல்றது, இவர் யார் எனக்கு சொல்றன்ற ஒரு பிரச்சனையும் வரலாம். அப்படியான அந்த கான்ஃப்ளிக்ட் வரைக்க சில வேளை நாங்கள் ஒரு கொஞ்சம் பின்னுக்கு போயிட்டு பிறகு செய்து காட்டுறோம், இப்படி வந்தீங்களா இந்த நன்மைகள் இருக்குது அன்றைக்கு காலப்போக்கில் அவைக்கு விளங்குது நாங்கள் சொல்றது நல்ல விஷயம். அப்படி போக அந்த நாங்களும் வீடுகளுக்குள்ள போய் இல்லை நீங்கள் இன்றைக்கு கூட்டே இல்லை வீடு நான் கூட்டுறேன், உங்களுக்கு நானும் சேர்ந்து கூட்டுறேன், இன்றைக்கு பெட்ஷீட் எல்லாம் மடிக்காம இருக்குது, குப்பையா இருக்கு, நான் உங்களுக்கு இதுல ஒரு செய்து உதவி செய்து தாரேன். நாங்களும் ஒரு குடும்ப அங்கத்தவராக மாறேக்க அந்த வீடு வந்து எங்களை ஏற்றுக்கொள்ற தன்மை வந்து இருக்கு. அது வந்து நான் நினைக்கிறேன் எங்களோட ப்ரொஜெக்டுன்னு ஒரு யூனிக்னஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்குள்ள ஊடறுத்து அந்த குடும்ப அங்கத்தவராக மாறிய வேண்ட பழக்க வழக்கங்களை மாத்துறது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சின்னு தான் நான் நிற்கிறேன். வந்து நீங்கள் வீட்டுல இருக்கிறார்கள் வந்து இப்ப சாப்பாட்டுக்கு என்ன சொல்றது, சாப்பிட குறைவா சாப்பாடு இல்லைன்னு சாப்பிடாம இருந்த மாதிரி நான் நினைக்கிறேன் இப்படியான சில திட்டங்கள் ஏனைய நாடுகள், மிக முக்கியமாக இந்தியா, அதே நேரத்தில் சில ஆப்பிரிக்க நாடுகளில் இப்படியான திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கலாம். நான் உங்களுடைய நேர்காணலை மேற்கொள்வதற்காக சில கட்டுரைகளை வாசித்த போது ஒரு விடயம் அறிந்தேன். ஆப்பிரிக்க நாடுகளிலே இப்படியான ஒரு இரும்புச்சத்து குறைபாடு காணப்பட்ட காலப்பகுதியில் உலக சுகாதார நிறுவனத்தோடு இணைந்து ஒரு முருங்கை வளர்ப்பை அதிகமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். கிராமிய மட்டத்தில் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் முருங்கை செடிகளை கொடுத்து அதை வளர்க்க வைத்து பிறகு பிள்ளைகளுக்கு முருங்கை உணவு கொடுத்து பின்னர் அதை ஒரு ஸ்டடீஸாக செய்த போது அதில் ஏற்பட்ட மாற்றங்களை வந்து அவர்கள் அங்கே வெளியிட்டிருந்தார்கள். இப்படியான ஏதாவது சமுதாய வீட்டு தோட்டங்கள் அல்லது சமுதாய ரீதியான பொருளாதார முன்னேற்றத்துக்கான தளங்கள், இப்படி ஏதாவது முயற்சிகளில் ஈடுபடுகிறீர்களா அல்லது அப்படியான ஏதாவது சிந்தனைகள் இருக்கிறதா? சிந்தனை இருக்குது. இப்ப வரைக்கும் எங்களுக்கு அது செய்யறதுக்குரிய மூலதனம் தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. கம்யூனிட்டி ஃபார்மிங் ஒரு கன்செப்ட் ஒன்று நாங்கள் எல்லாம் ஏற்கனவே எங்களோட பல்கலைக்கழகத்தின் இந்த விவசாய பீடம் மக்களும் பேராதனை விவசாய பீட அங்கத்தவர்களும் சேர்ந்து நாங்கள் ஒரு ஆரம்ப கலந்துரையாடல் ஒன்று செய்த நாங்கள். இப்போ இதில் அந்த கம்யூனிட்டி ஃபார்மிங் என்று சொல்லிக்கு ஒரு 10 குடும்பமோ 15 குடும்பத்துக்கு ஒரு தேவையான ஒரு பகுதி காணியை எடுத்து அதுக்கு அறிக்கை போட்டு அதுக்குள்ள மாடு ஆடு மற்ற பயிர்ச்செய்கைகள் அப்படியான ஆரோக்கியமான அந்த உணவுகள் விளையக்கூடிய பயிர்களை நட்டு அந்த பயிர்களில் இருந்து அந்த குடும்பங்கள் பயன்படுற மாதிரி. அவைக்கு மேலதிகமாக அது வருதுன்னு சொன்னால் அதை மேலதிகமானதை விற்று அவைக்கு ஒரு வருமானம் வருதுன்னா
அந்த வருமானத்தையும் திருப்பி அந்த ஃபார்முக்குள்ள போடுற மாதிரி ஒரு கன்செப்ட் தான் நாங்கள் யோசிச்ச நாங்கள். இன்னும் எங்களால் அது செயற்படுத்த முடியாமல் இருக்கேன்டா இந்த மெயின் வந்து மூலதன பிரச்சனைகள். ஆனால் 2-3 வெளிநாட்டு ஆட்கள் தாங்கள் இதுக்கு உதவி செய்யலாம் என்ற ஒரு விருப்பம் தெரிவித்திருக்கிறோம். ஆனால் இன்னும் எங்களுக்கு அதுக்குரிய ஒரு பாசிட்டிவான முடிவு வரவில்லை. ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, ஏனென்றால் எங்களுடைய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்றைக்கும் பெருமையாக சொல்லுகிற ஒரு விடயம், இங்கிருந்து இந்த நாடுகளில் இருந்து, அதாவது எங்களுடைய பிரதேசங்களில் இருந்து புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தலைமுறை என்பது அடுத்த தலைமுறையோடு தங்களுடைய அடுத்த தலைமுறையை தொடர்படுத்த வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தோடு இப்படியான செயற்பாடுகளை ஈடுபடுகிற தன்மைகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. விழுகிற போதெல்லாம் இந்த நிலத்திலே எழுவதற்கான அந்த கரங்கொடுத்தல் அவர்கள் அவ்வப்போது மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்க இந்த நேர்காணலை பார்த்துவிட்டு உங்களுக்கான சில இந்த திட்டத்திற்கான கரங்கொடுத்தல்கள் கூட வருவதற்கான வாய்ப்புகளும் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. சரி, இப்படி இருக்கிற போது இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம், இப்படியான திட்டங்களை செயற்படுத்துகிற போது நீங்கள் ஒரு பேராசிரியராக கடமையாற்றுகிறீர்கள், வைத்தியசாலையிலே குழந்தைகளை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கிறது. எப்படி உங்களுடைய நேரத்தை நீங்கள் ஒழுங்குபடுத்தி, என்றால் நீங்கள் சொல்லுகிறது எனக்கு கேட்டுக்கொண்டு இருக்கீங்கள, நாங்கள் வீடுகளுக்கு போகிறோம், அங்கே குடும்பங்களை சந்திக்கிறோம், அவையை சந்திக்கிறோம் என்றைக்குள்ள எப்படி இந்த நேரத்தை ஒழுங்குபடுத்தி கொள்ளுகிறீர்கள்? அதே நேரத்திலே உங்களுக்கான அந்த ஒரு படையணி ஒன்று தேவை இல்லையா? இப்படியான செயற்பாடுகளை செய்வதற்கு ஒரு ஆளணி தேவை. அந்த ஆளணியை நீங்கள் யாரை பயன்படுத்துகிறீர்கள்? அவர்களை நீங்கள் அழைத்து கொண்டு செல்கிற போது அவர்களுக்கு ஒரு வேதனத்தை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும். அதை எப்படி நீங்கள் சமாளித்துக் கொள்ளுகிறீர்கள்? எங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு இப்போ ப்ரிலிமினரி ஒர்க்குன்னு நாங்கள் சொல்கிறது, இந்த ஆல்ரெடி செய்து கொண்டிருந்த ஒர்க்கை விட மிச்ச ஒர்க்குக்கு எங்களுக்கு இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் ஹெல்த் ஆர்கனைசேஷன் IMHOன்றது வந்து கொஞ்சம் மூலதனம் போட்டிருக்கணும். அந்த மூலதனத்தை பாவிச்சு தான் நாங்கள் இந்த இந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், வாலண்டியர் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், அவைக்கு அது பெரிய சம்பளம் இல்லாட்டியும் அவைக்கு போகிற வார செலவு. ஏன்னா இப்போ சில இடங்கள் வந்து சரியான குக்கிராமங்கள் மாதிரி சில ஒழுங்குகளுக்கெல்லாம் போகணும், தூர இடங்களுக்கு போகணும். அப்படியான இடங்களுக்கு போகிறதுக்கு அவைக்குரிய அந்த டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்துக்கு தேவையான வசதிகளும் அந்த இன்சென்டிவ்ன்றது அந்த நாளுக்குரிய அவசிய வேலை செய்தான்னு சொன்னால் அதுக்குரிய ஒரு தொகை ஒன்று கொடுக்க வேண்டிய தேவை வருது. இதை விட இந்த எங்களுக்கு அந்த வந்து சேர்ந்த தானாக சேர்ந்த கூட்டம் தான் சொல்ல வேணும். ஒரு வாலண்டியர் குரூப் தானே. இப்போ செய்ய அவைக்கும் அது நல்லா வருதுன்னு சொல்லிக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்டும் நல்ல சந்தோஷமான ஒரு குரூப் தான் எங்களோட சேர்ந்து வேலை செய்யணும். ஒரு நாளும் புறுமுறுக்க மாட்டினோம், தங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி. ஒரு நல்ல ஒரு பண்பான பிள்ளைகள் எங்களோட நிறைய பேர் வேலை செய்யணும். அதே நேரத்தில் நான் நினைக்கிறேன், நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, அந்த கிராமத்தில் இருக்கின்ற அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு நபரை நீங்கள் தெரிவு செய்கிறீர்கள், அவர்களுக்கும் அந்த கிராமத்தில் அது ஒரு அங்கீகாரமாக இருக்கும். அதே நேரத்தில் இப்படியான விடயங்களை ஈடுபடுகிறது அவர்களும் அவர்களுடைய அந்த அனுபவமாக இருக்கட்டும் அல்லது கற்றுக்கொள்ளுகிற விடயங்களை மெருகூட்டி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைக்கும். உண்மையிலே இது இன்னும் ஒரு வகையில் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களை வளப்படுத்துகிற ஒரு விடயமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இப்படியான விடயங்களை ஆற்றுகிற போது இந்த சமூகத்திடமிருந்து நீங்கள் எதிர்பார்க்கிற விடயம் என்ன? சமூகத்திடமிருந்து எதிர்பார்க்கிற விடயம் என்று சொன்னால் முக்கியமாக இந்த இதுகளை நாங்கள் பின்பற்றி அந்த பிஹேவியர் சேஞ்ச் அண்ட் அந்த தாங்களே தங்களை பாட்டில் தங்களை கவனிக்கக்கூடிய மாதிரி ஒரு பிரஜைகளாக வர வேணுமென்றது தான் அந்த முக்கிய நோக்கம். இப்போ இன்னொரு ஆள் வந்து எங்களுடைய ஆக்களும் அந்த நெடுக பழகிட்டு நம்ம இந்த யாரோ கொண்டு வந்து தார உணவு பொதிய வைக்கிறதும் அந்த உணவு பொதி பெறுறன்னு சொன்னால் சரியான விருப்பம் அவைக்கு. இந்த தாங்களா தேடி அல்லது தாங்களா உழைச்சி தாங்களா செய்கிறத விட இன்னொரு ஆள் தார மூலதனத்தையோ இன்னொரு ஆள் தார பொருளையோ வாங்கி பழகிட்டோம். அப்போ அந்த பழக்க வழக்கத்தை நிப்பாட்டி நாங்களாக சுயமாக ஒரு நல்ல நிலைக்கு வர வேணுமென்றதால் இந்த பொதுமக்களிடையே நாங்கள் பண்பாக வேண்டிக் கொள்வோம். எதிர்பார்க்கின்ற விடயம் இந்த இடத்துல இன்னும் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தலாம். கிட்டத்தட்ட 2009 காலப்பகுதிக்கு முன்பாக இங்கே பல நெருக்கடியான நிலைமைகள் இருந்தன, பொருளாதார தடைகள் இருந்தது. ஆனால் அவற்றையெல்லாம் மீறி மக்கள் முயற்சியாளர்களாக இருந்தார்கள். நாங்கள் பயணப்படுகிற பாதைகள் எல்லாம் இந்த மண்ணெண்ணெயை பயன்படுத்தி
வாட்டர் பம்ப்ஸ் வேலை செய்து கொண்டிருந்த அந்த தன்மை, அந்த சத்தத்தை நாங்கள் அடிக்கடி கேட்டு இருக்கிறோம். தோட்டங்கள் நிறைவாக இருந்திருக்கின்றன. ஏதோ ஒரு முயற்சியில இருந்து ஆனால் குறைவான வளங்கள் அங்கே நிறைவாக வாழ்ந்த ஒரு தன்மை இருந்திருக்கிறது இடத்துல. இந்த திட்டத்தை தொடங்கி கிட்டத்தட்ட 6 மாதங்கள் உங்களுடைய இந்த பயிற்சிகள் பயணங்கள் என்று பயணப்பட்டு கொண்டு இருக்கு. இந்த 6 மாதங்களுக்கு இந்த உங்களுடைய இந்த அனுபவத்தையும் இந்த நீங்கள் சந்தித்த குடும்பங்களில் யாராவது ஒரு குழந்தையை நீங்கள் வைத்தியசாலையிலும் சந்தித்திருப்பீர்கள், அல்லது வைத்தியசாலையில் சந்தித்த ஒரு குழந்தையினுடைய பெற்றோரை நீங்கள் வீடுகளிலும் சந்தித்திருப்பீர்கள். எப்படியான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன? உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஏதாவது சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறதா? இப்பயும் நாங்கள் எப்படியும் அந்த குடும்பத்தில் அங்கே போய் பார்த்த பிள்ளை ஹாஸ்பிட்டலுக்கு வருதுண்டா ஏதோ வருத்தத்தில் வாரதானே, அப்போ அது கொஞ்சம் மனதுக்கு சங்கடமாகத்தான் இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு வராட்டித்தான் எங்களுக்கு சந்தோஷம், ஆரோக்கியமாக இருக்குது அந்த பிள்ளைன்றது. இப்படி போகேக்க நாங்கள் அந்த அவர்களின் ஒரு அதே இந்த ப்ரொஜெக்டை ஏற்றுக்கொள்ளினமா, இது தங்களுக்கு பிரயோசனமானதாக உள்ளதா என்று சொல்லியும் நாங்கள் வேறு ஒரு ஆக்களை இது இந்த ப்ரொஜெக்ட்லேயே இல்லாத வேறு 2-3 பேரை விட்டு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வேன்னு சொன்னாங்க. அது ஒரு 4 மாதம் 5 மாதம் முடிவில் செய்த நாங்கள். அப்படி பார்க்க எங்களுக்கு அது ஒரு 28 புள்ளிகளில் 26.5 புள்ளி என்ற வீதியில் எல்லாருமே அதை தாங்களுக்கு இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது, இது தங்களால் செய்யலாம், இது தங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, நல்ல விஷயங்கள் நிறைய வருது என்றது எல்லாமே சொல்லி இருக்கணும். இந்தபடியாக நான் நினைக்கிறேன் ஏதோ நல்லது நடக்குது என்றது தான் நாங்கள் ஊகிக்கலாம். ஆனால் சில விடயங்கள் குறுகிய கால நேரங்களில் எங்களுக்கு காத்திரமாக முடிவெடுக்கலாது. இப்போ சில வேளை அது 1 வருடம் இல்லாட்டி 1.5 வருடம், யாருக்கு தெரியும் இவ்வளோ வருடம் என்றதும் எனக்கு 1 வருடத்துல எங்களுக்கு ஆய்வுகள் மூலமாக எங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு மாற்றம் வருமென்னு. எங்களுக்கு 6 மாதத்துல அது பாசிட்டிவாக போகுதுன்றது விளங்குது. ஆனால் நிச்சயமாக அது 1 வருடத்துல மாற்றம் வருமான்றது தான் நாங்கள் அதை நினைக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு குழந்தையினுடைய நீங்கள் இங்கே செயற்படுத்துகிற இந்த அமுத சுரபி என்பது ஒரு குழந்தையினுடைய அழகான வாழ்விற்கான ஒரு அடித்தளத்தை இடுவதற்கு நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். ஆகவே அது நீங்கள் குறிப்பிட்டதை போன்று 6 மாதங்களில் நாங்கள் பார்த்து விட முடியாத ஒன்று. ஆனால் அது காலங்காலம் அந்த குழந்தை பெரியவராக மாறி சமூகத்தில் எப்படி வாழுகிறது என்பது வரைக்கும் நீங்கள் எடுக்கின்ற அந்த அடித்தளம் என்பது அதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு களமாக இருக்கும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான கேள்வி, நான் இதிலிருந்து சற்று வெளியே சென்று பொதுவாக ஒரு குழந்தை என்று பார்க்கிற போது குழந்தையினுடைய அந்த உயரம் அதனுடைய நிறை என்பது மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக ஏதாவது சுட்டங்கள் இருக்கிறதா? ஒரு குழந்தை ஒரு 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தை அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தை என்றால் இவ்வளவுதான் நிறை இருக்க வேண்டும் அல்லது இப்படியான ஏதாவது நீங்கள் குறிப்பிடுகிற இந்த மருத்துவ அட்டைகளை வைத்து பார்ப்பதற்கு அப்பால் ஒரு பொது முயற்சியாக நாங்கள் குறிப்பிடுவதாக இருந்தால் அல்லது பொது வழிக்கு நாங்கள் மக்களுக்கு குறிப்பிடுகிற விடயமாக இருந்தால் ஏதாவது சுட்டி காட்டக்கூடிய ஏதாவது விடயங்கள் இருக்கிறதா? இப்போ பொதுவாக நாங்கள் அந்த ஒரு பிளைண்டாக இதுக்கு மேலே வயது போன ஆக்களுக்குண்டா சொல்லலாம் ப்ரெஷர்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷருக்கு மேலே கூடன்னு சொல்லலாம். ஆனால் இவையை பொறுத்தவரையில் வளர்ச்சியை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவருக்கு ஒரு சுட்டன்னு போட்டு இந்த சுட்டனுக்கு மேலேண்டா பிரச்சனை, இது இந்த சுட்டனுக்கு கீழேண்டா பிரச்சனை இல்லையென்று சொல்லலாது. இப்போ இதே அதுக்காகத்தான் நாங்கள் அந்த குழந்தை நல மருத்துவ ஏடுகள் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்களா அந்த பச்சை கோடு, சிவத்த கோடு, செம்மஞ்சள் கோடுகள் இருக்குது. அது வளர்ச்சி பதிவேடுகள். அப்போ வயதுக்கேற்ற நிறை, வயதுக்கேற்ற உயரம், உயரத்துக்கேற்ற நிறைன்னு 3 விதமான வரைவுகள் இருக்குது அந்த குழந்தை நல மருத்துவ ஏடில். இப்போ அதன்படி பிள்ளைகள் ஒழுங்காக அந்த லைன்ஸ் இருக்குது, அந்த லைன்ஸுக்கு சமாந்தரமாக செல்கிறார்களா என்று மட்டும் பார்த்தாலே காணும். சமாந்தரத்தை விட்டு விலகுறார்களா அதை விட்டு கூடுகிறார்களா என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு உதவியை நாடினான் இல்லை. அந்த நீங்கள் குறிப்பிடுகிற இந்த சுட்டி நாங்கள் இங்கே உரையாடுகிற விடயங்களுக்கு ஆனால் ஒரு கண்ணாடியை போன்று இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்படி இருக்க நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடலாம். ஆனால் நேரத்தை கருத்தில் கொண்டு நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளப் போகிறோம். இறுதியாக நீங்கள் ஒரு வைத்தியராக வைத்தியசாலையிலே நிறைய பெற்றவர்களுக்கு அதாவது குழந்தைகளை கொண்டு வருகிறதோ நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லியிருப்பீங்கள். இந்த நிகழ்ச்சி வாயிலாக ஏதாவது பெற்றவர்களுக்கு குறிப்பிட விரும்பினால் அதையும் நீங்கள் குறிப்பிடலாம். உங்களுடைய திட்டத்தோடு தொடர்படுத்தலாம் அல்லது ஒரு குழந்தை நல வைத்திய நிபுணராக நீங்கள் குறிப்பிடலாம். இதில் முக்கியமாக உண்டு அந்த
உணவு பழக்க வழக்கங்கள் தான் எங்களுக்கு முக்கியம். இந்த ஆரோக்கியமான உணவுகள், இலகுவாக பெறக்கூடிய உணவுகள், நீங்களே சமைத்து ஆரோக்கியமாக பிள்ளைகளோட ஒரு சந்தோஷமான உணவு உண்ணும் பழக்க வழக்கத்தை கொண்டு வரணும். இப்போ நாங்கள் பார்த்தோம்னா கூடுதலாக இப்போ காக்கா காட்டி திணிக்கிறது வாய்க்கில் திணிக்க அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு சாப்பிட்ற உண்றது வந்து ஒரு பயங்கரமான ஒரு செயற்பாடாக வரப்போகுது. அந்த திணிக்கிற பழக்கத்தை விட்டு அவர்களோடு சேர்ந்து ரெஸ்பான்சிவ் ஃபீடிங்னு சொல்கிறது, சேர்ந்து உணவு உண்ணும் பழக்க வழக்கங்களை கொண்டு வர வேணும். அப்படி என்றைக்கு அந்த பிள்ளைக்கு உணவுல ஒரு பற்று வரும். ஆஹா, இது சாப்பிட்டான் எல்லாம், இந்த சாப்பாடு கூடாதுன்னு அந்த ஒரு உணவுல பட்டு வரைக்க எங்களுக்கு இந்த போஷண பிரச்சனைகள் எல்லாம் மேற்கொள்ள இலகுவாக தீர்க்கலாம். நிச்சயமாக எல்லாமே எங்களுடைய மனதில் தான் இருக்குது, நாங்கள் எடுத்து செல்லுகிற விடயங்களில் இருக்குது. நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு இந்த கொஞ்சம் பழைய காலத்து நினைவுகள் தான் அப்படியே ஊறிக்கொண்டிருக்கு. நாங்கள் சிறுவர்களாக இருந்தபோது இப்படி எங்களுடைய அப்பா அம்மா தாத்தா என்று நாங்கள் விளையாடிபடி உணவுண்ட அந்த பழக்க வழக்கங்கள், இப்படி ஒரு அழகான அந்த ஒரு காலம், அந்த காலம் மீளவும் திரும்புவதற்கான வாய்ப்புகள் குறைவு தானே. ஏனென்றால் நாங்கள் இந்த கூட்டு குடும்ப முறைகள் இதில் எல்லாவற்றிலையும் இருந்து நாங்கள் வழி வந்து விட்டோம். ஆனால் அந்த பழக்க வழக்கங்களை நாங்கள் பின்பற்றலாம். நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அதுவும் தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. அதே போன்று உங்களுடைய இந்த அமுத சுரபி என்கிற இந்த திட்டமும் அட்சய பாத்திரமாக அது பெருக வேண்டும் என்கிற அந்த வாழ்த்துக்களையும் நிறைவாக வழங்கிக் கொண்டு மிக்க நன்றி. இதே போன்ற இன்னும் நிகழ்ச்சியை நாங்கள் சந்திப்பதற்கு விருப்பமாக இருக்கிறோம். இந்த வாய்ப்பளித்ததற்கும் நன்றிகளை கூடி உரைபடுகிறோம். அகலங்கு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்தோம். இன்றைக்கு அகலங்கு நிகழ்ச்சியிலே முக்கியமான உரையாடப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பிலே நாங்கள் உரையாடியிருந்தோம். காலத்தினுடைய தேவை அறிந்து உரையாடுகின்ற விடயங்கள் முக்கியமான விடயங்களை அழைத்து செல்லும் என்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறது. இதே போன்று சமகாலத்துக்கு தேவையான இன்னும் ஒரு விடய பரப்போடும் அது சார்ந்திருக்கக்கூடிய ஆளுமை ஒருவரோடும் சந்திக்கின்ற வரையிலே விடைபெற்றுக் கொள்கிறோம். சந்திக்கலாம் உறவுகளே.